சரி சந்துருக்குனா ஃபோன் பண்ணி பார்ப்போம் நான் தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஃபோன் வந்து ஹலோ பிரைஸ்ல சைனி. பிரைஸ்லா சந்துரு, எப்படி இருக்க? ஏதோ போச்சு சைனி ஒர்க் எல்லாம். ஏன்டா சோகமாக பேசுகிற, என்னாச்சு? இல்லை சைனி, எங்கே போனாலும் சந்தோஷம் ஏதோ கிடைக்க மாட்டேருக்கு. சந்தோஷமே இல்லையா? வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கோ? வேலையில சந்தோஷம் இல்லை, வீட்டுக்கு வந்தாலே சந்தோஷம் இல்லை, அட்லீஸ்ட் எங்கேயாச்சும் போனாலும் எங்கேயுமே சந்தோஷம் இல்லை. இந்த சந்தோஷன்றது வந்து எங்கே தான் கிடைக்கும், எங்கே போனால் தான் கிடைக்கும்னு எனக்கு தெரியல. என் லைஃப்பில் ஒரு சந்தோஷமே இல்லாத ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஷைனி. நான் சொல்லட்டா, சந்தோஷமாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறது ஈஸி, ஆனால் அவன் கஷ்டத்தில் இருந்து பார்த்தா தான் தெரியும். ஆனால் வசனம் சொல்லுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக எப்படி இருக்க முடியும்? அவர் கூட உறவாடின்னு இருக்கும்போது, அவர் கூட எப்பவுமே பேசிட்டே இருக்கும்போது தான் இந்த உலகங்கள் எல்லாம் மறந்து நம்ம என்ன பண்ணுவோம், கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கும். ஸோ இன்னும் நல்லா ப்ரே பண்ணு, ஆண்டவர் இன்னும் பலப்படுத்துவார். இதை பார்க்குற நீங்களாக இருந்தாலும் சரி, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடீர்னு கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. உலகத்தில் கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு நிறைய காரியங்களும், ஆனால் சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு, நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு அவர் மாத்திரம்தான் இருக்காரு. ஸோ அவருக்குள்ளே எப்போதும் சந்தோஷமாக இருங்க, அவர் கூட பேசிட்டே இருங்க, அவர் உங்களுக்கு காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். ஆமென்.